சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம். பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. இதற்குள் மீண்டும் ஸ்டாலின் அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த 4.5 ஆண்டுகள் ஊழல் செய்தும் மற்றும் லஞ்சம் வாங்கியும் தொடர்ந்து மக்களை ஏமாற்றியும் சேர்த்த பணத்தை அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காக பதுக்கி வைத்ததாகவும் அதை அமலாக்கத்துறை சோதனையின் மூலம் கண்டுபிடித்து விட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது சொன்னதை செய்யாமல் ஸ்டாலின் இம்முறை எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தங்களது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது தாவேகா என்னும் புதிய கட்சி உதயமாகி திமுகவின் வாக்குகளை பிரிக்க ஆரம்பித்துவிட்டது. இளைஞர்களின் ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்கிறது. அதனால் ஸ்டாலின் தற்போது மடிக்கணினி வழங்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி மாணவர்களின் ஓட்டை மீண்டும் பெற வேண்டும் என முயற்சி செய்து வருகிறார். ஆனால் தற்போது அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனையில் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் பினாமி அவர்களது வீட்டில் உள்ள முக்கியமான இரகசிய அறையில் உள்ள மூட்டை மூட்டையான பணம் இருப்பதை அவர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் கூடிய விரைவிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அவ்வாறு அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள். அவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக இம்முறை ஆட்சி அமைப்பது மிகவும் கடினம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் தங்களால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த எலெக்ஷனில் அவர்கள் தோற்றுவிட்டால் கண்டிப்பாக 15 ஆண்டுகளுக்கு திமுக என்பது இல்லாமல் போய்விடும். இதனால் தான் ஸ்டாலின் இம்முறை அரியணை ஏற வேண்டும் என அயராது எப்படியாவது பணத்தை வாரி இறைத்தாவது வெற்றியடைய வேண்டும் என முயற்சி செய்து கொண்டு வருகிறார். ஆனால் மூட்டை மூட்டையாக பணத்தை இரகசிய அறையில் பதுக்கி வைத்திருப்பது, துறை சார்ந்த அமைச்சர்கள் பினாமியின் பேரில் பதுக்கி வைத்திருப்பது அமலாக்கத்துறைக்கு தெரிந்துவிட்டது. இதனால் அமலாக்கத்துறை கூடிய விரைவில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும், கண்டிப்பாக இவ்வாறு நடவடிக்கை எடுத்தால் ஸ்டாலின் மற்றும் ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சியின் அஸ்திவாரமே ஆட்டப்படும் எனவும், அமித்ஷா அவர் கையில் உள்ள ஃபைல்ஸ், அவர் டேபிளின் மீது வைக்கப்பட்டுள்ள ஃபைல்ஸ் மூலமாக முக்கிய அமைச்சர்களை தனது வளையத்திற்குள் கொண்டு வருவார். இவ்வாறு கருப்பு பணம் பதுக்கி வைத்து அதை தேர்தலின் விநியோகம் செய்வது தெரிந்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைப்பது கடினம்தான் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு.